கடந்த காலத்தில் ஒரு செயலை நீ எப்பொழுது செய்தாய் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு when did youன்னு பேசி பக்கத்துல ஒரு வெர்பை போடுங்க. அந்த வெர்பு எப்படி இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பா இருக்கணும். நான் வந்து இதை தான் சொல்லிக்கிட்டே வரேன். சரி, இந்த எப்போ வந்து அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு when did youன்னு பேசி பக்கத்துல இந்த கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க. வா அப்படின்னா கம்மு தானே. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த எப்போ வந்த வா அப்படின்னா ப்ரெசன்ட், இந்த வந்த அப்படின்னா பாஸ்ட். அப்போ கம்முங்கிறது ப்ரெசன்ட், கம்மோட பாஸ்ட் கேமு. அப்போ வென் டிட் யூ கேம் அப்படின்னு தானே வரணும். அப்படின்லாம் கேட்கக்கூடாது. டிட் அப்படிங்கிறதே பாஸ்ட் தான். அதனால அந்த எந்த ஒரு வாக்கியத்திலையும் டிட் வந்துட்டா அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக தான் இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. வென் டிட் யூ கம் அப்படின்னா எப்போ வந்த. ஊருக்கு எப்போ வந்த நீ? ஊருக்கு எப்படா வந்த? பார்க்கவே இல்லை. ஊருக்கு எப்போ வந்த நீ? ஊர் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் ஒரு எக்ஸாக்டான ஒரு வார்த்தை கிடையாது. இந்த டவுன் அப்படின்னு தான் பேசணும். நான் வந்து வில்லேஜில் இருக்கிறேனே, டவுன்னு பேசலாமா அப்படின்லாம் அந்த குதர்க்கமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டாலும் நான் சொல்கிற பதில் என்னென்னா பேசலாம். சரிங்களா? நீங்கள் என்ன தாத்தா பாட்டிக்கிட்டேயா போய் பேச போகிறீங்க? பாட்டி வென் டிட் யூ கம் டு டவுன் அப்படின்ட்டு. நம்மளை மாதிரி ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கிறவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து பேச போகிறீங்க. அதனால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களே வந்து புரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நான் வில்லேஜில் இருக்கிறேன், நீ என்ன டவுன்னு பேசுகிற அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கேட்டாங்கன்னா, எப்பா சாமி தெரியாமல் இங்கிலீஷில் பேசிவிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்ட்டு வந்துருங்க. வென் டிட் யூ கம் அப்படின்னா எப்போ வந்த, டு டவுன் அப்படின்னா ஊருக்கு, அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். டவுன்னு எடுத்துக்கோங்க, இல்லை வில்லேஜ்னு எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய சிட்டியாக எடுத்துக்கோங்க, எதை வேணால். நம்ம இந்தியன் இங்கிலீஷில் இப்படி தான் பேசுவாங்க. வென் டிட் யூ கம் டு டவுன், ஊருக்கு எப்போ வந்த, அவ்வளோதான். சரி, சென்னைக்கு எப்போ வந்த நீ? சொல்லவே இல்லை பார்த்தியா நீ? சென்னைக்கு எப்போ வந்த? வென் டிட் யூ கம் அப்படின்னா எப்போ வந்த, டு சென்னை, சென்னைக்கு. வென் டிட் யூ கம் டு சென்னை, சென்னைக்கு எப்போ வந்த நீ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவர் எப்போ வர்றேன்னு சொன்னார்? இன்னும் வரவே இல்லை, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. அவர் எப்போ தான் வர்றேன்னு சொன்னார்? உங்கள்கிட்ட சொன்னாரா? அவர் எப்போ வர்றேன்னு சொன்னார்? அவர் எப்பொழுது வருகிறேன் என்று சொன்னார் அப்படின்னு கேட்கணும். வென் டிட் ஹீ சே ஹீ வுட் கம், வென் டிட் ஹீ சே ஹீ வுட் கம், அவர் எப்போ வர்றேன்னு சொன்னார்? டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. வர்றாரா இல்லையா தெரியுமா? அவர் வராருன்னு நிச்சயமாக தெரியுமா? வென் டிட் ஹீ சே ஹீ வுட் கம், அவர் எப்போ வர்றேன்னு சொன்னார் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உங்கள் அப்பா எப்போ வீட்டுக்கு வந்தார்? இப்போது நீ எப்போ வந்த அப்படின்னா வென் டிட் யூ கம், அவர் எப்போ வந்தார் அப்படின்னா வென் டிட் ஹீ கம். உங்கள் அப்பா அப்படின்னா யுவர் ஃபாதர். வென் டிட் யுவர் ஃபாதர் கம் ஹோம், வென் டிட் யுவர் ஃபாதர் கம் ஹோம் அப்படின்னா உங்கள் அப்பா எப்போ வீட்டுக்கு வந்தார். வென் டிட் யுவர் மதர் கம் ஹோம், உங்கள் அம்மா எப்போ வீட்டுக்கு வந்தாங்க. வென் டிட் யுவர் பிரதர் கம் ஹோம், உங்கள் பிரதர் எப்போ வீட்டுக்கு வந்தார். சரிங்களா? அப்படி தான் வாக்கியத்தை அமைச்சு பேசணும். சரி, அவரை ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ண? அவரை ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ண? இந்த மீட் அப்படிங்கிறதே இங்கிலீஷில் வந்துடுது, இங்கிலீஷ் வார்த்தை தான். ஃபஸ்ட் அப்படிங்கிறதும் இங்கிலீஷ் வார்த்தை தான். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மீட் அப்படிங்கிறது என்னது? வெர்பு. வென் டிட் யூ மீட் அப்படின்னா எப்போ மீட் பண்ண. வென் டிட் யூ மீட் ஹிம் அப்படின்னா, ஹிம்னா அவனை, அவரை. வென் டிட் யூ மீட் ஹிம் அப்படின்னா எப்போ மீட் பண்ண, அவரை எப்போ மீட் பண்ண. இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும், அவ்வளோதானே. வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் மீட் ஹிம், அந்த மீட்டுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பேசுங்க. வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் மீட் ஹிம் அப்படின்னா அவரை ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ண அப்படின்னு அர்த்தங்களா? சரி, கடைசியாக அவரை நீ எப்போ பார்த்த? இப்போது அந்த பார்க்கறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? SEE அப்படிங்கிறீங்களா? சரி, இப்போது வென் டிட் யூ see அப்படின்னா எப்போ பார்த்த. வென் டிட் யூ see him அப்படின்னா அவரை எப்போ பார்த்த, இல்லைனா அவனை எப்போ பார்த்த. வென் டிட் யூ லாஸ்ட் see him அப்படின்னா கடைசியாக அவரை நீ எப்போ பார்த்த. எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்கணும். எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்கள் யூஜி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பிஜி ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க ரொம்ப நாள் கழித்து, இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்க. அப்படி போகிற போக்கில் அப்புறம் உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, உனக்கு எப்போ நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னாலும் உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னாலும் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? வென் டிட் யூ கெட் மேரிட் அப்படின்னு கேட்கலாம். வென் டிட் யூ கெட் மேரிட் அப்படின்னா எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இந்த மேரிட் அப்படின்றத ஒரு அட்ஜெக்டிவ், அந்த ஈடி வந்திருக்கிறதால அதை பார்த்துக்கிட்டு இது என்ன பாஸ்ட் டென்ஸ் வெர்பு மாதிரி தெரியுது. இந்த வாக்கியத்தில் எது வெர்பு? கெட்டு தான் வெர்பு. வென் டிட் யூ கெட் மேரிட் அப்படின்னா எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? சரி, எப்போ போனாங்க அவங்க? வர்றேன்னு சொல்லிட்டு தான் போனேன், அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்களா? எப்போ போனாங்க? எப்போ போனாங்க அவங்க? அவர்கள் எப்பொழுது சென்றார்கள்?
அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல தே அப்படிங்கிறீங்களா? சரி, when did they go? போறதுக்கு go தானே? சரி, when did they go அப்படின்னா நீ எப்போ போன அப்படின்னா when did you go? அவன் எப்போ போனான் அப்படின்னா when did he go? அவ எப்போ போனா அப்படின்னா when did she go? அவர்கள் எப்பொழுது சென்றார்கள் அப்படின்னா when did they go? சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வீட்டுக்கு எப்போ போன? டயத்துக்கு போய் சேர்ந்துட்டல, பகல்லே போய் சேர்ந்துட்டல. வீட்டுக்கு எப்போ போன? வீட்டுக்கு எப்போ போன? when did you go அப்படின்னா எப்போ போன? ஹோம், வீட்டிற்கு. the go to home அப்படின்னா when did you go to home அப்படின்னு பேசக்கூடாது, அவ்வளோதான், அதை விட்டுறணும். ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது. go home அப்படின்னா வீட்டுக்கு போ. when did you go home அப்படின்னா எப்போ வீட்டுக்கு போனேன். சரிங்களா? சரி, நான் எப்போ சொன்னேன்? ஹேய், நான் எப்போ சொன்னேன்? நான் எப்போ சொன்னேன்? when did I say that? இந்த when did I say that அப்படிங்கிறத இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா நான் அதை எப்போ சொன்னேன் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம தமிழ்லையும் இப்படி தான் பேசணும். நான் அதை எப்போ சொன்னேன் அப்படின்னு தான் பேசணும். ஆனால் நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம். சும்மா எல்லா வார்த்தையும் சேர்த்துலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். மொட்டையாக பேசிட்டு போயிட்டே இருப்போம். நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருப்போம். நான் அதை எப்பொழுது சொன்னேன் அப்படிலாம் பேச மாட்டோம். நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு பேசுவோம். அதை வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா when did I say that? when did I say that அப்படின்னு பேசலாம். சரி, எப்போ சொன்ன என்கிட்ட? என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. எப்போ சொன்ன என்கிட்ட நீ எப்போ சொன்ன அப்படின்னு கேட்கணும். when did you tell me அப்படின்னா நீ என்னிடம் எப்பொழுது சொன்னாய். tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. when did you tell me அப்படின்னா எப்போ சொன்ன. தட், அதை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம தமிழில் அதை நீ என்கிட்ட எப்போ சொன்ன அப்படின்னு வந்து பேச மாட்டோம். ஆனால் இங்கிலீஷில் இப்படி தான் பேசணும். when did you tell me that? when did you tell me that அப்படின்னா எப்போ சொன்ன என்கிட்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எப்போ வந்துருச்சு? எப்பொழுது எழுந்தாய். when did you wake up அப்படின்னு, wake up அப்படின்னா எழுந்துரு. when did you wake up அப்படின்னா எப்போ எழுந்திருச்சு. நீங்கள் வந்து இப்படி கூட பேசிக்கலாம். when did you get up? wake up அப்படின்னாலும் get up அப்படின்னாலும் எழுந்துரு அப்படின்னு தான் அர்த்தம். when did you get up அப்படின்னு கேட்கலாம், இல்லை when did you wake up. சரிங்களா? சரி, திரும்ப எப்போ வந்த? மதுரைக்கு போகிறேன்னு சொன்னேன், போயிட்டியா? போனேன். திரும்ப எப்போ வந்த? when did you come back அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா when did you return அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். இந்த ரிட்டர்ன் அப்படின்னாலும் கம் பேக் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்னது? ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றது. when did you return அப்படின்னா திரும்ப எப்போ வந்த. when did you come back அப்படின்னா திரும்பி எப்போ வந்த, அவ்வளோதான். அதுக்கு அதே அர்த்தம் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பேசிக்கோங்க. இது எப்போ வாங்கின நீ? இது எப்போ வாங்கின? when did you, அந்த வாங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? buy. பை அப்படின்னா வாங்கு. buy this அப்படின்னா இதை வாங்கு. when did you buy this அப்படின்னா when did you buy this, இதை எப்போ வாங்கின, இதை எப்போ வாங்கினீங்க அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். மீட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? when did the meeting start அப்படின்னு கேட்கலாம். மனசில் வச்சுக்கோங்க. இது எப்போ நடந்துச்சு? எனக்கு தெரியாதே. இது எப்போ நடந்துச்சு? when did this happen அப்படின்னு கேட்கலாம். when did this happen அப்படின்னா இது எப்போ நடந்துச்சு. சரி, இப்போ கவனிங்க, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? சரி, when did this happen அப்படின்னா இது எப்போ நடந்துச்சு. when did all this happen அப்படின்னா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு. when did all this happen, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு ஆச்சுங்களா? சரி, எப்போ கால் பண்ணியா? எனக்கு தெரியாதே, எனக்கு தெரியலையே. எப்போ கால் பண்ண? இப்போ கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ண. when did you call me அப்படின்னா எப்போ கால் பண்ண எனக்கு. when did you call me அப்படின்னா எப்போ எனக்கு கால் பண்ண. எப்போ சமைக்க கற்றுக்கிட்ட? ஆச்சரியமாக இருக்கு, நல்லா சமைக்கிறேனே. இப்போ எப்போ கற்றுக்கிட்ட அப்படின்னு முதல்ல பேசிடுவோமா? அந்த கற்றுக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? லேர்ன் அப்படிங்கிறீங்களா? சரி, when did you learn அப்படின்னா எப்போ கற்றுக்கிட்ட. to cook அப்படின்னா சமைக்க. when did you learn to cook, எப்போ சமைக்க கற்றுக்கிட்ட. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃபாக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸில் இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே
வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். ஸோ வாட் ஐ கைஸ் வெயிட்டிங் ஃபார் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க.